ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பில் இருந்து வாழு போய் கத்தி வந்தது டும் 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 அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஓணான் ஒன்று வேலியை தாண்டும்போது அதன் வாளில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. ஓணான் எப்போதுமே வேலியில் தானே போகும். அதில் முள்ளும் மாட்டிருச்சான் வாளில். குத்திய முள்ளை எடுத்து விட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. என்ன பண்ணியிருக்கு ஓணா? இந்த முள்ளை எடுத்து விடுறதுக்காக ஊருக்குள்ளே போயிருக்கு, யார்ட்டையாவது உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா உழவரே, என் வாளில் முள் குத்தி விட்டது, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு உழவரை பார்த்துட்டு. ஓணானின் வாளில் உள்ள முள்ளை எடுக்கும்போது வாள் அறுந்து விட்டது. கத்தியை வச்சுட்டு அந்த உழவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த முள்ளை எடுத்திருக்காரு. அந்த முள்ளை எடுக்கும்போது அந்த வாள் டக்குன்னு அறுந்துருச்சு. உடனே ஓணா என்ன சொல்லுது பாருங்க, என் வாள் அறுந்து விட்டதே அப்படின்னு சொல்லுது. ஏய் உழவரே, என் வாளை தருகிறாயா இல்லை உன் கத்தியை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஓணா உழவரை மிரட்டுது. உடனே உழவர் என்ன சொல்கிறாரு, இந்தா கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கத்தியை கொடுத்துட்டு போயிட்டார். காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து ஓணா என்ன சொல்லுது, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்தா கத்தி, இதனால் வெட்டு அப்படின்னு சொல்லுது. மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்து விட்டது. கத்தியை வச்சு மரத்தை வெட்ட முடியுமா? அப்புறம் உடையாம என்னொன்று, கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஓணா சொல்லுது. விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா இல்லை விறகை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுது. இந்தா விறகை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டி என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற விறகை ஓணான்கிட்ட கொடுக்குறாரு. பிறகு வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது ஓணான். பாட்டி, இந்தா விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு அப்படின்னு சொல்லுது. விறகை கொண்டே கொடுத்துட்டு நீ தோசையை சுடு அப்படின்னு சொல்லுது ஓனே. அடடா, எல்லா விறகையும் எரித்து விட்டாயா அப்படின்னு கேட்குது. தோசை சுடு அப்படின்னு சொல்லிட்டு விறகு கொடுத்துட்டா அப்புறம் எல்லாத்தையும் எரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குது. திமுரு இந்த ஓணானுக்கு. என்ன குட்டீஸ், இதை பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா இல்லை தோசையை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியவும் இந்த ஓனை மிரட்டுது. சரி சரி, இந்தா தோசையை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஓணான்ட்ட தோசையை கொடுக்குறாங்க. பிறகு ஓணான் மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்தது. பெண்ணே, பசியா? இந்தா தோசையை சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. மோர் விற்கும் பெண் தோசையை சாப்பிட்டு முடித்தாள். ஓ, தோசை முழுவதையும் சாப்பிட்டு விட்டாயா அப்படின்னு கேட்குது ஓனை. தோசையை சாப்பிடுன்னு சொல்லுது, அப்புறம் சாப்பிட்டுட்டியான்னு கேட்குது. லூசு பிடிச்ச ஓனையாம்பா இருக்கு. பெண்ணே, என் தோசையை தருகிறாயா இல்லை பானையை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் மிரட்டுது ஓனை. பானையை ஓணான் பெற்றுக்கொண்டது. இந்தா என் பானையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோர் வித்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, பானையை அந்த ஓணான்ட்ட கொடுத்துட்டா. வழியில் தோட்டக்காரரை பார்த்த ஓணான், தோட்டக்காரரே, தண்ணீர் எடுத்து ஊற்றுவதற்கு இந்த பானையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குது. தோட்டக்காரர் செடிகளுக்கு நீரூற்றும் போது பானை உடைந்து விட்டது. என் பானை உடைந்து போயிற்றே அப்படின்னு ஓணான் சொல்லுது. என் பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரரை பார்த்து ஓணா மிரட்டுது. உடனே தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரு, இந்தா பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குறாரு தோட்டக்காரர். வழியில் மேளம் வாசிக்கும் பெண்ணை ஓணான் பார்த்தது.
இந்தா பெண்ணே பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குது. அந்த பெண் என்ன பண்ணுது, பூக்களை தலையில் வைக்கும்போது அவை உதிர்ந்தன. அடடே, என் பூக்கள் உதிர்ந்து போயிற்றே அப்படின்னு சொல்லுது ஓனை. உடனே அந்த பெண்ணையும் மிரட்டுது. பெண்ணே, பூக்களை தருகிறாயா இல்லை மேளத்தை தருகிறாயா அப்படின்னு கேட்குது. அந்த பெண் என்ன பண்ணிட்டா, பயம் வந்துருச்சு அவளுக்கு. சரி சரி, இந்தா மேளத்தை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான்ட்ட மேளத்தை கொடுத்துட்டா. ஓனான் அந்த மேளத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடியது. ஓனான் பாட்டு பாடியிருக்காப்புல பார்த்தீங்களா, மேளத்தை வாங்கி களத்தில் மாட்டிக்கிட்டு. வாழு போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் பிறகு விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூவு வந்தது டும் 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 டும், பூவு போய் மேளம் வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனை பாட்டு பாடியிருக்கு. இந்த பாடத்தோட நீதி கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ், துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓனா வந்து தன்னோட வாழ் போனாலும் அதற்கு ஈடாக ஒரு பொருள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி மறந்து அப்படி வந்துட்டு கடைசி நேரத்தில் எல்லா சேட்டைகளையும் பண்ணிவிட்டு பாடலும் பாட ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமாக இருக்குது மொத்தத்தில். இதுதான் குட்டீஸ் இந்த பாடத்தோட இது. வாழு போய் கத்தி வந்தது டும் 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 டும். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. இந்த வீடியோவில் பாடத்தை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த பாடத்திற்கான கேள்வி பதில்களை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.